Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அதிமுகவின் வழக்கறிஞர் இன்பதுரை செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். அவையில் இருந்தவர் மாண்புமிகு திரு வேலுமணி அவர்கள் பேசும்போது எந்தித்த உடனே நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதற்கு சபாநாயகர் பேரவைத் தலைவர் எந்த பதில் சொல்லாமல் பேசலாம் என்று சொன்னார்கள். நேரடியாக வெல்லுக்கு சென்று, அதாவது நேரடியாக அவர்கள் இருக்கைக்கு முன்னால் சென்று எந்த அடிப்படையில் எந்த ரூலில் அவரை பேசவில்லை என்று முதல் கேள்வி கேட்டேன். அடுத்ததாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ரூல் 99 சப்கிளாஸ் 9 தெரியுமா, அதை படியுங்கள் என்று சொன்னேன். அதற்கும் அவர் செவி சாய்க்கவில்லை. ரூல் 9 என்ன என்பதை இப்பொழுது உங்களுக்கு விளக்கம் வருகிறேன். பேரவையால் முடிவு செய்யும் இருக்கும் பொருளில் வாக்களிக்கும் உறுப்பினர் எவரேனும் நேர்முகமாகவோ தனித்தோ ஆதரவளிக்கக்கூடிய வகையில் தொடர்புள்ளது என்ற காரணத்தால் அவர் அளிக்கும் வாக்கை சேர்க்கக்கூடாது என எதிர்ப்பு எழுப்பப்பட்டன. தேவை என்று பேரவைத் தலைவர் கருதினால் எதிர்ப்பை எழுப்பும் உறுப்பினர் அவ்வாறு எதிர்ப்புக்கான காரணத்தை குறிப்பாக பேரவைக்கு கூறுமாறு எந்த உறுப்பினரை வாக்கு எழுப்பப்படுகிறதோ அந்த உறுப்பினர் விளக்கத்தையும் கேட்டு அவரது வாக்கு எண்ணிக்கையில் சேர்த்துக் கொள்ளப்பெற வேண்டுமா இல்லையா என்பதை பேரவைத் தலைவர் முடிவு செய்ய வேண்டும். இதில் அவரது முடிவு இறுதியாகும். ஆனால் ஏற்கனவே மாண்புமிகு நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பேசும் பொழுது தெளிவாக பேசிட்டார்கள். சில ஆசை வார்த்தைகளை சில மாமன்ற உறுப்பினருக்கு எழுப்பி அதன் மூலம் சிலர் ஆதாயம் பெறுவதற்குரிய வகையிலே நடந்திருப்பதாக சொன்னார்கள். அதை மென்ஷன் பண்ணி தான் திரும்ப நான் பேரவை தலைவரிடம் இந்த கோரிக்கை வைத்தேன். எந்த பதிலும் வரவில்லை. இதற்கான நடவடிக்கை கூடிய விரைவில் எடுக்கப்படும். வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை தெரிவித்தும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அதை பதிவு செய்யவில்லை. அதுதான் இந்த 99 தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 99 சப்கிளாஸ் 9 படித்த நான் இதான் திருப்பி சொன்னேன். வயர் இஸ் தி லா, பிளீஸ் கைண்ட்லி சி தி 99 சப்கிளாஸ் 9 சொன்னேன். அதுக்கு அவர் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. பேரவை வாக்கெடுப்பு விதிகள் 99(9) என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கும் போது அவர் கட்சி மாறி வாக்களிக்கிறாருங்கிற ஒரு புறம், வாக்களிக்கிறதுக்காக அவர் எதுவும் ஆதாயம் அடையக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப ஆதாயம் அடைவதற்காக அவர் வாக்களிக்கிறாருங்கிறத இவங்க எல்லாமே சுட்டிக்காட்டியும் பேரவைத் தலைவர் இவர்களுக்கு வாய்ப்பளிக்காம அதை ரெக்கார்ட் பண்ணாம இந்த வாக்கெடுப்பு முறை நடந்திருக்கிறதுங்கிறது சட்டப்படி தவறு, விதிகளின்படி தவறு. ஆமா சார், இந்த ரூலை சொல்ல பேச விடல. நம்ம திருப்பி கேட்கோம். வயர் இஸ் தி லா, அவர் எந்த அடிப்படையில் பேசுகிறார் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறார். அப்படி பேசினால் கூட எங்களுடைய கருத்தை கேளுங்கள். மீண்டும் 99 சப்கிளாஸ் 9 சொல்லிக்கிட்டே இருக்கும். பதிலே இல்ல. இல்ல அது பொதுச் செயலாளர் முடிவு பண்ணி சொல்லுவார். இப்ப இல்ல இவங்க எல்லாம் சபையில இருந்த உறுப்பினர்கள், நான் வழக்கறிஞர் என்ற முறையில இந்த வழக்கு, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இதில் அட்ராக்ட் ஆயிருக்கு, எதிர்த்து வாக்களித்திருக்காங்க. அதிமுகவுடைய கொறடா, பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட கொறடா, சட்டப்படி நிறுவப்பட்ட சட்டங்களின்படி நியமிக்கப்பட்ட கொறடா, அவர் கொடுத்த உத்தரவை மீறி வாக்களித்தால் அது உங்களுக்கு தெரியும், கட்சி தாவல் தடை சட்டம் வரும். அப்ப அவங்க கட்சி எதிர்த்து வாக்களித்துட்டாங்க, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவ்வாறு வாக்களித்தவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அந்த அரசியல் கட்சி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட அதிமுக வழக்கறிஞர் என்ற வகையில இப்ப கொடுத்தோம். அதுக்கு கூட இவங்க எல்லாம் சபையில பங்கு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கொறடாலாம் நாங்க கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இல்ல அதெல்லாம் பொதுச் செயலாளர் முடிவு. இல்ல இது சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். இப்ப சபாநாயகர் இல்லாதனால பேரவை செயலாளர்கிட்ட கொடுக்கலாம். அதை கொடுத்திருக்கோம். அது அப்புறம் பார்ப்போம். அந்த டிஸ்கஷன் அது வேற சார். இல்ல பேரவைத் தலைவர் அவ்வாறு பெற்றுக்கொண்டு அதை பரிசீலித்து அது கூட சட்டப்படிதான நடவடிக்கை எடுக்க முடியும் பேரவை. அதனால விதிகளின்படி பேரவை விதிகளை ஆய்வு செய்து பேரவைத் தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போது நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி அளித்திருக்காரு. தெளிவா சொல்லிருக்காங்க. டிஸ்குவாலிபிகேஷன்ல சப்கிளாஸ் 4 தெளிவா சொல்லிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஃபார் தி விப். பொலிட்டிக்கல் பார்ட்டி மீன்ஸ் எடப்பாடி இஸ் தி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி.
இதுதான் சட்டம், இதுதான் அந்த ட்ரெண்ட் கூறப்பட்டது. அதான் சிவசேனாவோட ஜட்ஜ்மெண்ட். சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் அதே ஜட்ஜ்மெண்ட். எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக எம்பி வழக்கறிஞர் இன்பதுரை ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். இன்று அவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். சபாநாயகர் தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் தங்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றும் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு பதிலளித்த காட்சிகளை பார்த்தோம். தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ, இன்பதுரை எம்பி ஆகியோர் உடனிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சட்டப்படி பொதுச் செயலாளரே அதிகாரம் பெற்றவர். பொதுச் செயலாளர் மற்றும் கட்சியின் கொறடா உத்தரவுக்கு அவர்கள் மதிப்பளித்திருக்க வேண்டும். அதிமுகவின் நிலைப்பாட்டையே அவர்களும் எடுத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. தங்களது கோரிக்கைகளை சொல்ல சபாநாயகர் அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விதிப்படி ஒருவர் கட்சிக்கு வாக்களிக்கும் போது வாக்களிப்பதற்கான ஆதாயம் அடையக்கூடாது என்பதை முக்கியம். அதனை அதிமுக எம்எல்ஏக்கள் சுட்டிக்காட்டியும் அதனை கண்டுகொள்ளாமல் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது என்று இன்பதுரை குற்றம் சாட்டியிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.